Assalamu alaikum and hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி வேஸ்டான பொருளை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது செஞ்சு பாருங்க. இப்போ வந்துட்டு என்கிட்ட உடைஞ்சி போன ஒரு பழைய இந்த கூடை இருக்கு. இந்த கூடையை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ வாங்க என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கூடையிலேருந்து உடையாத ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நமக்கு ஸ்கொயர் ஷேப் தான் தேவைப்படும். ஸோ ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த கூடையோட இன்னொரு சைட்லேருந்து இன்னொரு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் இது ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை. ஸோ நான் வந்துட்டு கரெக்டான ஸ்கொயர் ஷேப்க்கு கொண்டு வந்துக்கிறேன். இப்போ கரெக்டான லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். ஒன்று வந்து கொஞ்சம் பெருசு, அதை விட ஒன்று சின்னது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு 6 பீஸ் இது இருக்குது. ஸோ இதையுமே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறேன். அக்ரிலிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவுமே ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு வேறு கலர் ஏதாவது அடிச்சுக்கலாம். ஸோ அது போல் நான் உங்களுக்கு கலர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அகெயின் வந்துட்டு அந்த குட்டி குட்டி பீஸ் எல்லாமே அதுக்கு எல்லாமே ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இன்னொரு 3 பீஸ்க்கு ரெட் கலர் கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த கூடையிலிருந்தே செவ்வகமாக ஒரு பீஸ் கட் பண்ணி அதை கோன் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையுமே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுக்குமே நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு இதில் க்ரீன் கலர் பெயிண்ட் வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி ஆச்சு. இப்போ ரெட் கலர் அது வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண இந்த க்ரீன் கலருமே நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வந்துட்டு இதை நம்ம இந்த இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நான் என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்துட்டு ஒரு பூ வைக்கிற ஒரு வேல் ஹேங்கிங் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ளவர் பேஸ்கெட் மாதிரி நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இதை வந்துட்டு நான் ஒட்டுறதுக்கு க்ளூகன் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பின்னாடி கூட கவர் வச்சு கூட கட்டிக்கலாம். எல்லா இடத்துலையுமே ஹோல் இருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் கொடுத்து பிடிச்சிக்குவோம். அடுத்தது வந்துட்டு இந்த கூடையில் இந்த சைடில் வந்துட்டு பெண்டான ஒரு சைடு இருக்கும் இல்லையா, வளைவுகள், அந்த ஒரு வளைவு பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் இதை வந்துட்டு ஒரு பூக்கூடை மாதிரி இந்த சின்ன இதில் வச்சு ஒட்டிக்கலாம், சின்ன பீஸில். அதுபோல் இந்த பிளாஸ்டிக்லேயே ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து ஸோ அதையுமே வந்துட்டு கீழே வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, அது வழியாக நம்ம வைக்கிற அந்த பூச்செடி வெளில வராமல் இருக்கிறதுக்கு இதையுமே வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுமே வந்துட்டு ஒரு அழகான ஒரு
பேஸ்கெட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்மளோட வால் ஹேங்கிங்கை கொஞ்சமாக நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு என்கிட்ட லேஸ் இருக்குது, அதை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கொடி மாதிரி நான் இதை வந்து டெக்கோர் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே கூட இருக்கும். ஸோ அது வேஸ்ட்டாக உடஞ்சி போச்சு அப்படின்னாக்கா தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி வச்சு ஒட்டி விட்டாச்சு. இதில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் பூக்கள் அது எல்லாமே வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பூக்கள் எல்லாமே வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே வாங்குகிற அந்த கடைகளில் கிடைக்கும். ஒரு பேக்கெட் 10 ரூபா தான். நிறைய பூக்கள் இருக்கும், அதில் குட்டி குட்டியான பூக்கள் நிறையா இருக்கும். ஸோ வேணுண்டா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நிறைய கமெண்ட்ஸில் வந்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க பேசிக்காக கிராஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது பற்றின வீடியோ டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ என்னென்ன திங்ஸ் வந்து பேசிக்காக நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம ஈஸியாக கிராஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டோன் இல்லை இந்த மாதிரி ரோஸ் எது இருந்தாலுமே ஓகே, வச்சு அதை டெக்கோர் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயின் வந்து எப்படி அதை டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுதோ ஸோ அந்த மாதிரி அதை டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப் பீஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உள்ள நூலில் நம்ம வந்துட்டு ஒட்டி இந்த இடத்துல ஒட்டி விட்டுக்கலாம். இந்த 2 கார்னர்லேயும் இது போல் ஒட்டிக்கலாம். ரெண்டுமே ஒரே லெவலுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது இதில் வந்து ஒரு ரோஸ் வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் மிரர் இருந்துச்சுன்னா மிரர் வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு பீஸ் சின்னதாக ரெடி பண்ணோம் இல்லையா, அதுலேயுமே இந்த மாதிரி உள்ள நூல் வச்சுட்டு நம்ம கோர்த்து ஸோ அதை இதில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ரோஸ் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்னும் பீசஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்கொயர் ஷேப்பில், அது எல்லாத்தையுமே இந்த மூலையில் ஸோ இந்தான சைடில் எல்லாத்துலேயுமே வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து நான் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து மெயினாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேனா வந்து தீந்து போன பேனாவிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த மூடியை வந்துட்டு தூக்கி போடாமல் ஸோ அதில் வந்து ஒரு 3 மூடி எடுத்துகிட்டு இதில் வந்து ஒட்டி விட போகிறேன். இது வெறும் வேல் ஹேங்கிங்காக மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இதை வந்து வேல் ஹேங்கிங் கீ ஹோல்டராக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு இந்த மூடியை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா அழகாக வந்துட்டு இதில் கீஸ் எல்லாமே நம்ம மாட்டி வைக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த மூடியெல்லாம் இதில் அழகாக ஒட்டி விடுறேன். சின்ன சின்ன பூக்கொத்து இருந்தால் கூட இந்த மூடியில் வந்து நீங்கள் அழகாக போட்டு வைக்கலாம், அதுவுமே அழகாக இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி நான் இதை வேறு எதுவும் பண்ணலை. இங்கே ஹேங் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாட் மாதிரி வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்துட்டு நம்ம கூட மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். அடுத்தது இது வந்து வெறும் வேல் ஹேங்கிங்காக மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு அழகான ஒரு கீ ஹோல்டராக இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம கீஸ் எல்லாமே ஹேங் பண்ணி வச்சுக்கலாம்.
வேஸ்ட் திங்ஸில் இருந்து நம்ம வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் ப்ளஸ் கீ ஹோல்டர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தினம் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.